உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. சரிதா, சாப்பாடு எடுத்து வை. எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. நீங்க வேணா இவ கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க பாட்டி. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. இவ கூட சமமா உட்கார்ந்துதான் சாப்பிடணும்னா எனக்கு அப்படி ஒரு சாப்பாடே வேணாம். எல்லாத்தையும் இவளுக்கே வைங்க, இவளே சாப்பிட்டோம். பாவம், பசியோட வந்தா போல. இப்போ சாப்பாடு வேணான்னு போறா. ஜோதி, நீயாச்சும் போய் கூட்டிட்டு வாயேன். கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? என் பொண்ணுக்கு ரோஷம் அதிகம். அதான் பட்னியா கடந்தாலும் கடப்ப, இவ பக்கத்துல உட்கார மாட்டேன்னு எந்திரிச்சு போறா. அத பத்தி நம்ம எதுக்குமா கவலைப்படணும்? நீங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன, சாப்பாடு எடுத்து வைக்கணும், வைக்கிறேன். இவளுக்கும் சேர்த்தே வைக்கிறேன். நல்லா சாப்பிட சொல்லுங்க. என் பொண்ணு பட்னியாவே கிடக்கட்டும். பாட்டி, டிடி தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அதுக்கப்புறமும் அப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்றது சரியில்லைல்ல. என்ன பேசுறீங்க நீங்களா? அவ நியாயமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டுட்டு போறா. அதுதான் சரிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறீங்க. அவ ஒரு தப்பு செய்யறான்னா அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. டிடி கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். வேண்டாம் பாட்டி, டிடிய பட்னியா இருக்க வச்சுட்டு என்னால சாப்பிட முடியாது. அவளும் வரட்டும், நம்ம சேர்ந்தே சாப்பிடுவோம் பாட்டி. அதான் அவளை சாப்பிட விடாம அனுப்பிட்டியே, அப்புறம் எப்படி அவ வருவா? இப்ப என்ன, டிடி சாப்பிட வரணும், அவ்வளவுதானே? டிடி, இங்க பாரு. ஒன்னும் வேணாம் பாட்டி. ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? பேச மாட்டேன் பாட்டி. அந்த பவி தானே பாட்டி உங்க பேத்தி, போய் அவகிட்டயே பேசுங்க. யார் சொன்னது? பவி எனக்கு ஒரு பேத்தினா நீயும் என் பேத்தி தானே. அதான் என்ன அடிக்க கை ஓங்குனீங்களே பாட்டி. பின்ன நீ பவிய புடிச்சு தள்ளி விட்டது சரியா? அந்த கோவத்துல நான் கை ஓங்குனேன். ஆனா நான் உன்னை கை நீட்டி அடிச்சனா சொல்லு? என் பேத்தி மேல பாசம் இருக்க போய் தானே ஓங்குன கை அப்படியே நின்னுச்சு. நீயும் என் செல்ல பேத்தி தான் டிடி. சும்மா இப்படி கொஞ்சம் சமாளிக்காதீங்க பாட்டி. உங்களுக்கு எப்பவுமே என்ன விட அவதான் ஸ்பெஷல். அதனால தானே பாட்டி தினமும் உங்க கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறீங்க. எனக்கு யாரை விடவும் யாரும் ஸ்பெஷல் கிடையாது. நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். ஆனா நீங்க தான் பவி அப்படி பார்க்காம வேற ஒருத்தியா பாக்குறீங்க. அதத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். ஓகே, நீ சொன்ன மாதிரியே நான் பவி மேல கொஞ்சம் கூடுதலா கேர் எடுத்துக்கிறேன் தான். அதுக்கு காரணம் என்ன? அவளுக்கு யாருமே இல்லைங்கிறது தான் டிடி. இப்போ உன்னை உங்க அம்மா திட்டிட்டா உங்க அப்பா கிட்ட போய் நிப்ப.
அப்பா திட்டிட்டா அம்மா கிட்ட போய் நிப்பேன். ஆனா பவி யார்கிட்ட போவா? அவளுக்குன்னு யார் இருக்கா சொல்லு? உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்க அப்பா அம்மா பாசம் தனக்கு கிடைக்கலையேன்னு அவ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் அவ மேல எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்காக உங்க மேல எல்லாம் பாசமே இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல இருந்து இந்த காரணத்தையே சொல்லுங்க பாட்டி. அதானே உண்மை. அதனாலதான் சொல்றேன். ஆனா நீ இவ்ளோ பெருசாகியும் இன்னும் சின்ன புள்ள மாதிரி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறியே. நான் உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாததுக்கு காரணம் பிசினஸ் வந்து உன் ஃபீல்டு கிடையாது. ஃபேஷன் டிசைனிங் தான் உன்னோட ஃபீல்டு. என்னோட பேர பசங்க எல்லாரும் வேற வேற துறையில பெரிய ஆள் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அவளுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்க. கோவமும் படுற. என்னால எப்பவுமே யாரையும் பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு பவியும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு அத மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்ப மட்டும் நீ வரலனா அவ சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்திருக்கா தெரியுமா? ஓ, அப்ப நீங்க என்ன சமாதானப்படுத்த வந்தது அவளுக்காக தான் இல்ல பாட்டி? இல்லம்மா, ஏன் பேத்தி சாப்பிடாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் வந்தேன். வா, வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம் பாட்டி. ஓ அப்படியா? சரி, நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிடாம இருக்கேன். நேத்து தான் நான் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும்னு ஹோமம்லாம் பண்ணீங்க. இப்போ நான் சாப்பிடாம இருந்த என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, விடு. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீதான் சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. அதுக்காக இப்படிதான் பேசுவீங்களா பாட்டி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. நீங்க நிறைய வருஷம் எங்க கூடவே இருப்பீங்க. பாட்டி மேல அவ்வளவு அன்பு இருக்குல்ல? அப்ப பாட்டி சொல்றேன், வா வந்து சாப்பிடு. இந்த வீட்டில் நமக்கு இருக்க ஒரே நிம்மதி சோறு தான். அதை கூட சாப்பிட விடாம பிரச்சனை பண்றாங்க. அப்பா, ஆ, உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். டேய் சும்மா இருடா. ஆ, சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது போல. இப்படி எல்லாரையும் பட்டினி போடுறதுக்கு அப்புறமா சாப்பிட்டாதான் என்னவா? இதெல்லாம் என்ன ஜென்மமோ? அத்தை, நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னால நீங்க யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். நான் போறேன் அத்தை. உட்காரு. உட்காரு பவி. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் டிடி வந்துட்டால, சாப்பாடு எடுத்து வைங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமா ஆமா, ஏற்கனவே எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் சாப்பிடலாம். என்ன டிடி கோவமா கிளம்பி போயிட்டு இப்ப கூலா வந்து சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவும் அவ பக்கத்துல. நீ பேசாம சாப்பிட, எல்லாத்தையும் அப்புறமா சொல்ற. எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து ஏதோ ஹோமம் பூஜைன்னு சொன்னதுனால தான் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். புரியல? பவித்ரா ஒன்னா உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அத சொன்னேன்.
ஆனா அது மறுபடியும் இங்க தொடரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவளும் இந்த வீட்ல ஒருத்தி தான். அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் எந்த விஷயத்துல இருந்தும் பவிய தனியா ஒதுக்குற வேலையை வச்சுக்காதீங்க. ஒன்னா இருக்கிறது ஒண்ணுதான் நம்ம குடும்பத்தோட பலம். அதை யாராவது கெடுக்க நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை இப்ப டிடியே புரிஞ்சுக்கிட்டுதான் நான் சொன்னதும் சாப்பிட வந்து உட்கார்ந்திருக்கா. அதே மாதிரி நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். இல்ல இனியும் பவித்ராவை இப்படிதான் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அத சொல்லிடுங்க. நானும் அவளும் வெளியே போயிடுறோம். என்னத்த? நிஜமாதான் மாப்ள, இங்க எல்லாரும் நிம்மதியா ஒற்றுமையா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். அந்த நம்பிக்கையே இல்லாம போறப்போ நான் இங்க இருந்து என்ன பிரயோஜனம் மாப்ள? அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த வீட்ல யாருக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும். புரிஞ்சதில்ல? உங்களுக்குலாம் எப்படி? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறோம் அத்தை. சரிம்மா. சாப்பிடுங்க. என்ன டிடி இப்படி பண்ணிட்ட? என்னத்த? அந்த பவித்ரா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன்னு எவ்வளவு வீம்பா சொல்லிட்டு போன. கடைசியில நீ பாட்டுக்கு சமாதானம் ஆகி திரும்ப வந்துட்ட. நான் கூட என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்காளேன்னு உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி சட்டுன்னு சமாதானம் ஆயிட்டியே. அப்படி என்னடி அம்மா உன்கிட்ட வந்து பேசினாங்க? என்ன பேசினாலும் பேசிருக்கட்டுமே, ஆனா நீ சமாதானம் ஆயிருக்க கூடாது டிடி. இப்ப பாரு, நீயே இத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இனி பவித்ராவை ஒதுக்க கூடாதுன்னு அத்தை எங்களுக்கு அட்வைஸ் வர பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ மட்டும் சாப்பிடாம வீம்பா இருந்திருந்தன்னு வையே, உன்னை பட்னி போட்டதுக்காகவே அவளை நாங்க உண்டிலன்னு பண்ணிருப்போம். எல்லாத்தையும் சொதப்பிட்டியே டிடி. எல்லாரும் பேசுறத பேசி முடிச்சிட்டீங்களா? இப்பவாவது என்ன பேச விடுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பவித்ரா விஷயத்துல நான் அவ்வளவு சாதாரணமா சமாதானம் ஆயிடுவேன்னு எப்படி நினைச்சீங்க? நீ தானடி சாப்பிட வந்த? சாப்பிட வந்தா அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா? என்னமா பேசுறீங்க நீங்க? பாட்டி என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பவித்ராக்கு அவ அப்பா அம்மா இல்லாததுனால அவங்களுக்கு அவ மேல எக்ஸ்ட்ராவா ஒரு பெர்சன்டேஜ் பாசம் இருக்கு. அதனாலதான் அவளை யாராவது இன்சல்ட் பண்ணா பாட்டியால அதை தாங்கிக்கவே முடியல. அப்படி இருக்கிறப்போ நாமளும் தொடர்ந்து பவித்ராவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல வர சிம்பத்தி அவளுக்கு சாதகமா தான் மாறும். பாட்டி இன்னும் அவ கூட க்ளோஸ் ஆக தான் செய்வாங்க. இந்த சிம்பத்தி நாளைக்கு மொத்த சொத்தையும் கூட அவளுக்கு கொடுக்கிற அளவுக்கு வந்து நின்னுடும். பாட்டி என்கிட்ட வந்து சமாதானம் பேசினப்போ இதத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் நம்ப மூலமா அவளுக்கு கிடைக்கிற சிம்பத்தி ஓட்ட நான் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் சமாதானம் ஆன மாதிரி திரும்பி வந்து உட்கார்ந்து சாப்பிட்டேன்.
நீங்க செய்ய வேண்டியதும் இதுதான். இனிமே பாட்டிக்கு முன்னாடி அவளை டார்ச்சர் பண்ணாம பாட்டி இல்லாதப்ப மட்டும்தான் அவளை நம்ம டார்கெட் பண்ணணும். அதுவும் நாம செஞ்சத அவளால பாட்டி கிட்ட கூட சொல்ல முடியாதபடி அவளை டார்ச்சர் பண்ணணும். தாழ்வு மனப்பான்மையில அவ கூனி குறுகி அத வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி சாவணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நாம நினைக்கிற மாதிரி அவளை இந்த வீட்ல இருந்து மொத்தமா ஓரங்கட்ட முடியும். அதனாலதான் என் பிளான நான் மாத்திக்கிட்டேன். இப்ப புரியுதா என் சமாதானத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளான்? டிடி, உனக்குள்ள இவ்ளோ புத்திசாலித்தனமா? இப்பதாண்டி உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே பெருமையா இருக்கு. பரவாயில்ல டிடி, நாங்க ஒன்று யோசிச்சா நீ அதையும் தாண்டி வேற ஒன்று யோசிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரியே அம்மாவுக்கு தெரியாம தான் நாம அவளை அவமானப்படுத்தணும். அப்பதான் அவளுக்கு அவங்க சப்போர்ட் கிடைக்காம இருக்கும். ஆனா எனக்கு ஒரு டவுட். அவ தான் எந்நேரமும் அத்தை கூடவே இருக்காளே, அது எப்படி அவங்களுக்கு தெரியாம அவமானப்படுத்த முடியும்? ஆபீஸ் போறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருக்கா அவ. இருக்கட்டும் அத்தை, ஒரு சின்ன கேப் கிடைக்காமலையா போயிடும்? அந்த கேப் மட்டும் கிடைக்கட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். பவி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? 10 மணிக்கு ப்ரொடக்ஷன் ஹெட் கூட மீட்டிங் இருக்கு பாட்டி. அப்புறம் நேத்து ஃபேக்டரி விசிட் பிளான் இருந்துச்சு, ஹோமம் நடந்ததுனால கேன்சல் பண்ணியாச்சு. அதனால இன்னைக்கு போயிடலாம் பாட்டி. சரி, போலாமா? போலாமா? அப்புறம் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹெட்டோட மீட்டிங் இருக்கு. ஃபோன் பண்ணி எல்லாரையும் கரெக்ட் டைம்க்கு வர சொல்லு. பாட்டி, நான் காலையிலேயே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். எல்லாரும் டைமுக்கு வந்துருவாங்க. சரி, போலாம். வா பவி. மா, டிடி, யார் இவரு? என்ன மறந்துட்டியா? அவளோட தாத்தா. தாத்தா, எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். சந்தோஷமா. வாங்க உள்ள போலாம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க. ஜோதி, இந்த ஆளு எதுக்குடி இப்ப வந்திருக்காரு? தெரியலையே. கையில இருக்கிற பையெல்லாம் பார்த்தா இங்கேயே டேரா போட வந்த மாதிரி தான் இருக்கு. என்ன தாத்தா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு வரலம்மா, ஒரேடியாவே வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, வயசாயிட்டதுனால முன்ன மாதிரி கையில கத்தியை பிடிச்சிக்கிட்டு வேலை செய்ய முடியல. அதான் சலூனை ஊர்லயே ஒருத்தருக்கு வித்துட்டேன். இப்போ சென்னையிலேயே ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. அதான் மொத்தமா இங்கேயே கிளம்பி வந்துட்டேன். தாத்தா, அப்ப இனிமே நீங்க சென்னையில தான் இருக்க போறீங்களா? சூப்பர் தாத்தா. அதான் வயசாயிடுச்சுல. இன்னும் எதுக்குங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சொன்னா மாசம் மாசம் நான் பணம் அனுப்ப போறேன். மா, உழைச்சே பழகி போன உடம்புமா, வேலை செய்யலைன்னா நமக்கு ஒரு வேலையும் ஓடாது. செக்யூரிட்டி வேலையா இருந்தாலும் என் பேத்தி இருக்கிற ஊர்லயே வேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்பப்ப வந்து அவளை பார்த்துட்டு போயிடலாம்ல. என்னது, அப்பப்போ வந்து பாக்குறீங்களா? ஏன், நீங்க இங்கே தங்கிக்குங்க. ஆமா தாத்தா, இவ்ளோ பெரிய வீடு இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வெளியே தங்கணும்? நீங்க வெளியே எதுக்கு தங்கணும்னு கேக்குறேன்.
இங்கேயே தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வாங்களேன். என்ன பாட்டி? ஆமா, எதுக்கு நீங்க வெளியில எல்லாம் தங்கிக்கிட்டு இங்கே தங்கிக்க வேண்டியது தானே? என்ன அண்ணே, அம்மா அவரை இங்கேயே தங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க அத்தையை கூட்டிட்டு முதல்ல கிளம்புங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். ஆமாங்கம்மா. மா மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஆமால. சரி பவி, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டாம், தாத்தா கூட இரு. நானும் கிருஷ்ணாவும் போய் மீட்டிங்கை பார்த்துட்டு வரோம். சரி பாட்டி. நீங்க முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சாயந்தரம் வந்து பேச. சரிங்கம்மா. வரேன். வாப்பா போலாம். போலாம். கொடுப்பவி. அத்தை, பாட்டி கிளம்பிட்டாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவங்க இல்லாத நேரத்துல தான் இவ்வளவு அசிங்கப்படுத்தணும். அதுக்கு கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. பவித்ரா, அத்தை தான் உன் தாத்தாவை சாப்பிட சொன்னாங்கல்ல, அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வையே, நாங்க போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். வா ஜோதி.